புதுசாக வர நண்பன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் என்னோட வணக்கம். நம்ம நண்பர் வந்து முருகன் நண்பர். அது எதார்த்தமாக பேசினாக்கா ரொம்ப சில பேர் கோச்சிக்கிறான்றாங்க. அது வந்து எதார்த்தம்னாலே வந்து யாருக்கும் கோவம் தான் வரும். நம்ம நண்பர் வந்து முருகனை வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கிறாரு. ரொம்ப கூச்ச சுவாசம் உள்ளவர். அவரும் வந்து வீடியோலாம் அவரையும் பாருங்க. அஞ்சு பேர் இருக்கீங்க, கமாண்டு போடுங்க நண்பர்களே. அப்படியே லைக்கும் போட்டுருங்க. முடிஞ்சால் கமாண்டு போடுங்க, அப்படியே லைக் போட்டுருங்க. என்ன ஜெகன இருக்கீங்க, காலையில் வலிக்க உட்காந்து நீங்கள் வந்து பேசும்போது நான் வந்து நின்றுட்டு தான் பேசுகிறேன்ல, மேலே ஆகாயத்திலே நின்று பேசுவேன். உங்களுடைய தேவை என்னோட சேவை, அவ்வளோதான். என்ன ஜெகன் நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, காலை வலிக்காதா? வலிக்க என் நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது காலெலாம் வலிக்காது. வாங்க வாங்க நண்பர்களே, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க, கமாண்டு போடுங்க. 5 பேர் இருக்கீங்க, கமாண்டு போடுங்க. எனக்கு கால் வலிக்காது, நீங்கள் உட்காந்து பேசுங்க. பரவாயில்ல. அதை மீன் பிடிக்கிற இடத்துல வந்து காலை துடுப்பாக பயன்படுத்தி மீன் பிடிச்ச இல்லைங்களா, காலெலாம் ஒரு அசதியாக இருக்கும். அதனால் வந்து மடக்கிறதோ உட்கார்றதோ கொஞ்சம் நேரம் வச்சு வேண்டியதுதான். அப்புறம் வந்து ரத்த ஓட்டம் ஓடினதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். காலெலாம் அப்படியே வலிக்கும். நம்ம காலால் தானே உதையிறோம். அந்த போட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் தான் காலால் பயன்படுத்தி தான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த காலை தான். ஒரு நிமிஷம் அப்படி நின்னாக்கா காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் வந்து தப்ப போயிடும். அதனால் வந்து எந்த பக்கம் நம்ம போகணுமோ அது கால் தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய தேவை என்னோட சேவை. டைமிங் நல்லா இருக்குது. உங்களுடைய தேவை என்னுடைய சேவை. டைமிங் நல்லா இருக்குது. நீங்கள் எந்த வார்த்தைகள், நீங்கள் பெரிய அப்படிலாம் இல்லை. என்ன பெரிய ஆளு சின்ன ஆள், அதே ஒவ்வொருத்தங்கள்ட்ட பேசுறது பழகிறது தான், ஒன்றும் இல்லை. யதார்த்தமாக பேசினா கெட்டவன்றாங்க, சயின்ஸை பேசினாக்கா முட்டாளுன்றாங்க. என்ன சொல்கிறது போங்க. இந்த நாட்டில் உலகத்தில் எதுவுமே வந்து யதார்த்தம் பேச முடியாது, சயின்ஸு விஞ்ஞானமும் பேச முடியாது. மரமட்டை அழிக்காதீங்க ஏன்னு கேட்டாக்கா, அது வந்து இருந்தால் தான் பூமி உயிரோடு இருக்குன்னா அது என்ன முட்டாளான்றாங்க. அதுக்கும் மரத்துக்கும் பூமி உயிரோடு இருக்கிறதுக்கு என்னடா அப்படின்றாங்க. வீடியோவில் சொல்கிறேன்ல, நிறைய பேர் வந்து கமாண்டில் போட்டால் உங்களுக்கு தெரியும். கமாண்டில் போடாமல் நீ இன்னும் பூமி வந்து ஒருத்தரும் கேட்குறாரு, நீங்கள் பூமி உயிரோடு இருக்குதுன்னாக்கா மரமட்டைக்கும் பூமிக்கும் என்னான்றாங்க. அதுமாரி வந்து இந்த அன்னியன் படத்தில் 5 ரூபா திருடினா தப்பா, 5 ரூபா 5 தடவை திருடினா 5 பைசா தப்பான்னு பாருங்க. அது மாதிரி ஒரு மரம் வெட்டினா தப்பு கிடையாது, ஊருக்கு ஒரு மரம். அதை மாதிரி வந்து ஊருக்கு உலகத்தில் ஒவ்வொரு மரம் வெட்டிட்டு இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு எத்தனை மரம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா பூமியில் வந்து ஒரு மரம் மட்டும் இருக்காது. ஆனால் விவசாயத்தை பற்றி நான் வீடியோ போடுறேன். மெயின் காரணம் என்ன இருந்தீங்களா, விவசாயம் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியுது. நாளுக்கு நாள் வந்து விவசாயம் அழிஞ்சு வர்றது. அதை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கலந்து பண்ணணும். இதனால் வந்து 4 பேருக்கு நம்ம சொல்லணும் தான். அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும், நம்ம சொல்லி தான் செய்யணும்னு கிடையாது, அவங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ வந்து